வணக்கம் பெட்டி. கடந்த 2 தினங்களாகவே சென்னை மாநகரம் முழுவதுமே கருமேகங்களால் சூழ்ந்து காணப்பட்டது. பரவலாக தமிழ்நாடு முழுவதுமே கோடை வெயில் இருந்து வந்த நிலையில் பரவலாக பல்வேறு மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழையானது பெய்து வந்தது. இந்த நிலையில்தான் தமிழ்நாட்டில் இன்று மட்டும் மொத்தம் 18 மாவட்டங்களில் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. இந்த ஆண்டு வழக்கத்தை விட மே மாதம் வெயில் குறைவாக இருக்கிறது. காரணம், அக்னி நட்சத்திரம் காலம் வெயில் அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்த்த நிலையில் இந்த ஆண்டு வழக்கத்திற்கு மாறாக மழை பெய்து வருகிறது. மேலும் மே மாதம் முழுவதும் வெப்பம் குறைவாக இருக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. மேலும் கர்நாடகா கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள மத்திய கிழக்கு அரபிக்கடலில் வருகின்ற 21ஆம் தேதி ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகக்கூடும் எனவும், இதன் காரணமாக 22ஆம் தேதியில் அதே பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியும் உருவாக வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. மேலும் இது வடக்கு திசையில் நகர்ந்து தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு கேரள பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று ஒரு சில இடங்களிலும் பல்வேறு இடங்களில் மிதம் முதல் கனமழை வரை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில்தான் தமிழகத்தை பொறுத்தவரையில் அடுத்த 3 மணி நேரத்திற்குள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் மிதமான இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் எனவும், நீலகிரி, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல், ஈரோடு, தென்காசி, திருநெல்வேலி உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் லேசான இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தஞ்சாவூர், திருவாரூர், நாகை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் மிக லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் சென்னையை பொறுத்தவரையில் இன்று காலை முதலே சென்னையில் பரவலாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மிகவும் லேசான மழை பெய்தது. இந்த நிலையில்தான் ஒரு 7 மணிக்கு மேல் சென்னையில் கருமேகங்கள் அதிக அளவில் சூழ்ந்த நிலையில் சென்னையில் தற்பொழுது பரவலாக பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. குறிப்பாக அண்ணா சாலை, அடையாறு, தேனாம்பேட்டை, தீநகர், வடபழனி உள்ளிட்ட பகுதிகளிலும் வட சென்னை பகுதிகளிலும் கூட பரவலாக மிதமான மழையானது பெய்து வருகிறது. மேலும் இந்த மழை தொடரும் எனவும், வெப்பத்தின் தாக்கம் குறையும் எனவும் வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது.